பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் அனைவரும் கூடி இந்த புதிய மாதத்திலே, ஏப்ரல் மாதத்திலே தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும், அவரை பாடவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் தேவன் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சீடனை குறித்து நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இயேசுவுக்கு அன்பான சீசன் யோவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றவன். இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரன். ஆண்டவர் அவனை மிகவும் நேசித்தார், அவனும் ஆண்டவரை மிகவும் நேசித்தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அருமையானவர்களே, பத்மோ தீவில் இருக்கும் பொழுது கடைசியாக அவர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதினார். அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதுவதற்கு முன்பதாக, நாடு கடத்தப்படுவதற்கு முன்பதாக, ஒரு கைதியாக அவர் நாடு கடத்தப்படுவதற்கு முன்பதாக பத்மோ தீவிலே அதற்கு முன்பாக தான் இந்த நிருபங்களை எழுதினார். யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். யோவான் முதலாம் நிருபத்தை எழுதினார், இரண்டாவது நிருபத்தை எழுதினார், மூன்றாவது நிருபத்தையும் எழுதினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் நீண்ட நாள் எல்லா சீடர்கள் காட்டிலும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தவர் என்று சரித்திரம் சொல்கிறது. சுமார் 120 வருடம் அவர் வாழ்ந்தாராம். கடைசி நாட்களிலே அவரை பல்லக்கிலே வைத்து தூக்கி கொண்டு வருவார்களாம் சீடர்கள். அப்பொழுது நிறைய பிரசங்கம் பண்ண மாட்டாராம். ஒரே ஒரு வார்த்தை தான், தாத்தாவா இருப்பார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அவர் இயேசுவின் அன்பை பெற்றவர். இயேசுவும் யோவானுடைய அன்பையும் நட்பையும் நம்பிக்கையும் பெற்றவர். ஆகவே கடைசி நாட்களிலே திருச்சபைக்கு அவர் போதித்த போதனை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்கள், அன்பாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்தில் மொத்தம் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் இந்த 5 அதிகாரத்திலும் மொத்தம் 105 வசனங்கள் இருக்கிறது. 105 verses, 105 வசனங்கள் இருக்கிறது. இந்த 105 வசனங்களும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 2523 வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்டது. 2523 வார்த்தைகளை கொண்டு 105 வசனங்கள் எழுதப்பட்டது. இந்த 105 வசனங்களை கொண்டு 5 அதிகாரங்கள் தொகுக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம், இரண்டாம் நிருபம், மூன்றாம் நிருபத்துக்கும் யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கும் பல ஒற்றுமைகள் நீங்கள் பார்க்கலாம். பல ஒற்றுமைகள் நிச்சயம் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோவான் இந்த நிருபத்தை எழுதும்போது ஆச்சரியமான ஒரு வார்த்தையை அவர் சொல்வார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இந்த நிருபத்தை எழுதுகிறேன்? நான் ஏன் சுவிசேஷத்தை எழுதினேன்?
நான் ஏன் 3 நிருபங்களை திருச்சபைக்கு எழுதி வைக்கிறேன் என்றால், திருச்சபை விசுவாசிகளாகிய நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவனை ஆராதிக்கிற நீங்கள், தேவனை தொழுது கொள்கிற நீங்கள், தேவனை சேவிக்கிற நீங்கள், தேவனை பின்பற்றுகிற நீங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நான் 4ஆம் வசனம் படித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் என்று சொல்லுகிறார். உங்களை சார்ந்த யாருடைய சந்தோஷமும் அல்ல, தனிப்பட்ட விதத்தில் உங்கள் சந்தோஷம், your joy, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, யோவான் எவ்வளவு அருமையானவர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அவருக்கு ஆசை. இன்னைக்கு இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பாடுகள், எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள், குடும்பத்திலே உபத்திரவம், தனிப்பட்ட வாழ்க்கையில் உபத்திரவம், கண்ணீர், கவலை, ஏமாற்றம், தோல்வி, பற்றாக்குறை, பல விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு உலகம் பிரச்சனையால் நிறைந்திருக்கிறது. நாடுகள், தேசங்கள், எங்கு பார்த்தாலும் தேசங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், மரணங்கள், தற்கொலைகள், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பசி, பட்டினி. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே யோவான் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் இந்த நிருபங்களை படிக்கும் பொழுது, நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, யோவான் எழுதின வெளிப்படுத்தின அந்த பரலோக தரிசனங்களை படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் சந்தோஷம், உங்கள் ஆத்மாவின் சந்தோஷம், உங்கள் குடும்பத்தின் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கு ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை? இன்றைக்கு ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லை? We are not reading the Bible. We are not meditating the Bible. We are neglecting the Bible. We are neglecting the word of God. But யோவான் அடிச்சு சொல்றார், திட்டவட்டமாக சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், தரிசனத்தோடு சொல்லுகிறார், நான் ஏன் இவைகளை எழுதுகிறேன்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அதே மாதிரி நீங்க பத்ம தீவுல கர்த்தர் சொல்வார், நீ நான் காட்ட போகிற பரலோக தரிசனங்களையும் நான் சொல்ல போகிற வசனங்களையும் நீ கேட்டு நீ இதை எழுதி 7 சபைகளுக்கும் அனுப்புன்னு சொல்லுவார். அதுல ஒரு வசனம் வரும், இதை கேட்கிறவனும் இதை படிக்கிறவனும் இதை போதிக்கிறவனும் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், போதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, பரலோக ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நிருபம் எழுதப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நான் சொன்ன அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம், இந்த 5 அதிகாரத்தில் மிக முக்கியமான 3 காரியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, தேவன் ஒளியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இருள் நீக்கும் ஒளி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த நிருபத்திலே யோவான் அதை வலியுறுத்துகிறார். யோவான் அவருடைய சுவிசேஷத்தில் கூட சொல்லுவார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இயேசு ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த 5 புத்தகத்தில் மிக முக்கியமாக வருகிற
மூன்று காரியங்கள். ஒன்று, தேவன் ஒளியா இருக்கிறார். இரண்டாவது, தேவன் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் அன்பை தேடுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும், கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், பில்கேட்ஸ் மாதிரி இருந்தாலும், அவனுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை என்றால், அவனை போல ஒரு தரித்திரன், வறுமை உள்ளவன் உலகத்தில் யாருமே இல்லை என்று ஒருவர் தன்னுடைய கோட்ஸிலே எழுதியிருந்தார், பரிசுத்தவன். ஆகவே அன்பு என்பது உலகத்திலே சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு ஒரு மருந்து. அன்போடு பேசும் பொழுது நோய்கள் கூட குணமாகும், பயங்கள் பறந்து விடும், பலவீனம் கூட பலவனாக மாறிவிடலாம் அன்போடு பேசும்பொழுது. அன்பு ஒழியாது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. அன்பே பிரதானம், பெரியது. ஆமே, இந்த உலகத்திலே எல்லாருக்கும் தேவை அன்பு. பணம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஹேண்ட்ஸம்னஸ் இருக்கலாம், பிரிட்டினஸ் இருக்கலாம், பியூட்டி இருக்கலாம், நல்ல டியூட்டி இருக்கலாம், நல்ல வருமானம் இருக்கலாம். ஆனால் அன்பு காட்ட யாரும் இல்லை என்றால் எல்லாமே ஏமாற்றம் தான். ஆகவே இந்த நிறுவனத்திலே மிக முக்கியமாக யோவான் எதை சுட்டி காட்டுகிறார் என்றால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். You can see the love of God. You can see the divine love of Jesus. ஆண்டவருடைய அன்பை அவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவருடைய அன்பை அவர் எடுத்து பேசுகிறார். உங்களுக்கும் ஒரு அன்பு காத்து கொண்டிருக்கிறது. உங்களது அன்பு கூட உங்களை குணமாக்க, உங்களை மன்னிக்க, உங்களை பலப்படுத்த, உங்கள் கண்ணீரை துடைக்க ஒரு அன்பு காத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு எந்த அன்பு? இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு, எங்களை நெருக்கி ஏவுகிற அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 5 அதிகாரத்திலே மிக முக்கியமாக வருகிற இரண்டாவது உட்பொருள் என்னவென்றால், தேவன் அன்பாய் இருக்கிறார். You can see the love of God when you read this total 5 chapter. 5 அதிகாரத்தை பார்த்தாலும் சொல்வார், பயங்கரமா அன்பை பற்றி பேசுவார். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் என்று சொல்வார். அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்கும் என்று சொல்வார். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்வார். மாறி மாறி அன்பை குறித்தே பேசுவார். நீங்களும் ஒருவரை ஒருவர் எப்படி இருங்கள், அன்பா இருங்கள் என்று சொல்வார். இரண்டாவது இந்த 5 அதிகாரத்தினுடைய உட்பொருள், 105 வசனத்தினுடைய உட்பொருள் என்னவென்றால், தேவன் அன்பாக இருக்கிறார். இன்றைக்கு God loves you. Hallelujah. Don't cry, Jesus loves you. Don't worry, Jesus loves you. He will fulfill all your desire. உன் வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவார். உன் காயங்களை ஆற்றுவார். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். உன் கட்டுகளை அவர் அவிழ்த்து விடுவார். உன் எதிரியை அவர் 7 வழியாக அவர் ஓட விடுவார். உன் குறைவுகளை அவர் கிறிஸ்துக்களை அவர் நிறைவாக்குவார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இன்றைக்கு அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தேவன் ஆண்டவர் தன்னுடைய அன்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். Praise the Lord. Christ is a paradise giver. கிறிஸ்து அங்கே நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இந்த 5 அதிகாரத்திலும் அவர் சுட்டி காட்டுகிறார். ரோமானிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன், நித்தியமாய் அவரோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, தேவனோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை தேவன் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 அதிகாரங்களையும் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக படித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும்.
கிறிஸ்துதான் ஜீவன். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். டெட் பாடி இஸ் a dead person, is a dead personality. யார் கிறிஸ்து உடையவனாக இருக்கிறானோ அவன் ஜீவனுடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்பொழுது இந்த 5 அதிகாரத்தில் கீவேர்டு என்று சொன்னால், இப்போ நம்ம டோட்டல் பாடி இருக்குது, தலையிலிருந்து கால் வரைக்கும். முக்கியமான அமையது இதயம். யார் வேணும் சொல்லுவான், யார் நினைக்கிறது இதயம் நின்று விட்டார் வாழ்க்கையே போயிடும். அது இலக்கியமாக இருக்கலாம், இதயத்தை பற்றி பேசுவார்கள். பாடலாக இருக்கலாம், இதயத்தை பற்றி பேசுவார்கள். வேதமாக இருக்கலாம், அது இதயத்தை பற்றி தான் வேதம் பேசுகிறது. கேட்டீங்களா? இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி என்று சொல்வார்கள். இந்த சென்னை பட்டணத்தின் மையப்பகுதி இது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம் சரீரத்தின் மையப்பகுதி இதயமாக இருக்கிறது. அதுபோல இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த 1ஆம் நிருபத்தை இந்த 5 அதிகாரத்திலே திறவுகோலா இருக்கிற இந்த கீ வேர்டா இருக்கிற முக்கியமான வசனம் என்னவென்றால் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை, பிறருடைய பாவங்களை அல்ல, நம்முடைய பாவங்களை என்று விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். இன்றைக்கு நாம் பிறருடைய பாவங்களை பார்க்கிறோம். அவரு பெரிய பாவி, இந்த அம்மா பெரிய பாவி, அவர் மோசமானவர், இவரு மோசமானவர், அண்ணன் கொல்லாதவர். நோ, தப்பு. இங்கே பேசப்படுது நாம் நம்முடைய பாவங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவன் இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் மிகவும் அன்பானவர். அவர் கேட்கிறது ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கீவேர்ட்ல if we do one thing, God will do 4 things for us. நாம் ஒரு காரியத்தை செய்தால் தேவன் நமக்கு 4 காரியங்களை செய்வார். நாம் ஒரு காரியத்தை செய்தால் தேவன் நமக்கு 4 ஆசீர்வாதங்களை தருவார். அதுதான் என்ன? அந்த ஒரு காரியம் தான் என்ன? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். இன்னைக்கு நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் சபைக்கு போறேன், நான் பைபிள் வச்சுருக்கிறேன், நான் காணிக்க போடுறேன், நான் ஊழியம் செய்யறேன், நான் பாஸ்டா இருக்கிறேன், என்கிட்ட பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சுய நீதி, தன்னை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம், நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ஆகவே அங்கே பாவத்தை அவர் உணர்த்துகிறார். யார் உணர்த்துகிறார்? குலஜாதி மக்களுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் கடவுள் 4 காரியங்களை செய்வார். ஒன்று, அவர் அறிக்கையிடுகிற பாவங்களை அவர் கேட்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful to you. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2வது, நீதி உள்ளவராக இருக்கிறார். நீதி என்று சொன்னால் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். 3வது, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். 4வது, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். ஒரு பக்கம் மன்னிக்கிறார், ஒரு பக்கம் சுத்திகரிக்கிறார், இன்னொரு பக்கம் நீதி உள்ளவராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீதி உள்ளவராக இருக்கிறார் என்றால் என்ன? பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவரை சூழ்ந்திருந்த, அவரை எதிர்த்த பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர், சபையின் மூப்பர்கள், ஜபாலய தலைவர்கள் எல்லாரும் பாவங்களை மன்னிக்கவை யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அப்போது ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு
பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அனைவரும் என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். நாம் அறிந்து கொண்டோம், இன்னும் உலகம் அறியவில்லை. அவர் உலகத்திலே வந்தார், உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தத்திலே வந்தார், சொந்தமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தம், இந்த உலகம் அவரை சிலுவையில் அறைந்தது. சிலுவையில் அறைந்தது மாத்திரமல்ல, இந்த உலகம் அவரை காயப்படுத்தினது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆண்டவர் இயேசு என்ற நாமத்தில் இந்த உலகத்திலே 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். ஆனால் இந்த உலகமும் அவரை அறியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீதி உள்ளவர், which means he has authority to forgive the sins. பாவத்தை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம். ஆகவே நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். If we do one thing, the Lord will do 4 things. உண்மை உள்ளவராயிருப்பார், நீதி உள்ளவராயிருப்பார், பாவங்களை நமக்கு மன்னிப்பார், எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். இன்றைக்கு நமக்கு ஐக்கிய திருவிழாவிலே பங்கு பெற போகிறோம். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அருமையானவர்களே, இன்னும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, யோவான் மிகவும் முதியவராக, மிகவும் தளர்ந்தவராக, எல்லாரும் விட சீனியராக இருந்ததினால் சபையாரை பற்றி அவர் எப்படி கூப்பிடுவார் என்றால், 1 யோவான் 2:1 பாருங்கள், என் பிள்ளைகளே என்று கூப்பிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மை சில்ட்ரன், மை சில்ட்ரன், என்னுடைய பிள்ளைகளே. அதை நிருபத்தில் அவர் எழுதுகிறார், என் பிள்ளைகளே. எவ்வளவு அன்பு பாருங்கள். யோவான் உள்ளம் தேவனாகினார் நிறைந்த ஒன்றாக இருந்தது. யோவானுடைய இருதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து வழிகிற ஒன்றாக இருந்தது. ஆகவே அவர் தன்னுடைய திருச்சபை மக்களை, தன்னுடைய உபதேசத்தை கேட்க வந்த திரளான ஜனங்களை எப்பொழுதும் என்னன்னு கூப்பிடுவார்னா, என் பிள்ளைகளே என்று கூப்பிடுவார். மை beloved children, எனக்கு அருமையான பிள்ளைகளே. என்ன சொல்றார் பாருங்க பிள்ளைங்க கிட்ட, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாரு. இப்போ எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, பாவத்தை அறிக்கை மன்னிப்பாரு, பாவத்தை பண்ணிட்டு மன்னிப்பாரு நினைச்சிருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க மாத்தி சொல்றேன், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏன் இதை சொல்றேன்னா, சந்தோஷமாயிட்டு இன்னும் பாவத்தை நீங்க செய்ய போறீங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால், தப்பி பாவம் செய்துட்டா, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் அனைவருக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசி மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றேன் சொல்றேன். புரியுதா? பாவம் செய்யணும்னு நான் சொல்லலை, நீ செய்யாத இருக்கணும், அதுதான் உங்களை என்கரேஜ் பண்றேன். சப்போஸ் ஒரு பாவம் செய்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து, நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமக்காக 5000 ஏற்றது, நமக்காக கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வேர்வையை ரத்தம் சிந்தினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்த வட்டத்திலே தொங்கின நீதிபரர் பிதாவினத்தை நமக்காக என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கைவிட மாட்டார். தேவனை ஏற்றுக்கொண்ட உங்களை, தேவனை அறிந்திருக்கிற உங்களை, தேவனையே நம்பி வாழ்கிற உங்களை, தேவனையே சார்ந்து வாழ்கிற உங்களை, தேவனையே அடைக்கலமாய் கொண்ட உங்களை, தேவனையே அரணாய் கொண்ட உங்களை
கண்மலையாய் கொண்ட உங்களை, தேவனே கோட்டையாய் கொண்ட உங்களை, தேவனே தங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக நம்பிக்கையாக பலனாக கொண்ட உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு சமயம் நீங்கள் பாவம் செய்து விட்டால் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரத்திலே ரத்தம் சிந்தினார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் என்ன பண்ணுகிறார்? பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, நான் இவனுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், என் மகனுக்காக ரத்தம் சிந்தினேன், என் மகளுக்காக ரத்தம் சிந்தினேன். ஆகவே நீ அவனுடைய குற்றத்தையும் பாவத்தையும் அவன் உணர்ந்து அழுகிறான், நீ மன்னிக்க வேண்டும் என்று அவர் பரிந்து பேசுகிறார். அருமையானவர்களே, இது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த சிலுவையிலே ஆண்டவர் மொழிந்த 7 வார்த்தையில முதல் வார்த்தை என்ன? பரிந்து பேசுகிற வார்த்தை, பரிந்து பேசுகிற ஜெபம் இல்லையா? பிதாவே, இவர்களுக்கு மன்னி, என்னை ஆணிகளால் அடித்த இவர்களுக்கு மன்னி, சவுக்கால் என்னை அடித்த முதுகில் அடித்த இவர்களை மன்னி, என்னை முற்றிடம் அடித்த இவர்களை மன்னி, என்னை தூஷித்த இவர்களை மன்னியும், என்னை அவமானப்படுத்துகிற இவர்களை மன்னியும், அன்னாசின் மனையில் கன்னத்தில் அறைந்த மனையும் நீர் என்ன பண்ணும்? மன்னியும். ஆண்டவர் சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறார், தன் துரோகிகளுக்காக ஜெபிக்கிறார், யூதாஸ்காக கூட அவர் ஜெபிக்கிறார், தன்னுடைய பகைஞர் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே ஜெபிக்கிறார். அதான் முதலாவது வார்த்தை, பரிந்து பேசும் வார்த்தை. ஆண்டவர் எல்லா துன்ப காலகட்டத்திலையும் ஆண்டவருடைய ஒரு உறவாடி கொண்டு ஐக்கியமாக இருந்து கொண்டு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த சிலுவையில் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். ஆனா அதே மாதிரி சொன்னது ஒண்ணு, செய்யறது வேறையா இருக்கு. ஆனா அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து காட்டினார். அல்லேலூயா. இஸ் a greatest personality, இஸ் a universal handsome personality. இந்த அண்டசராசத்தினுடைய அழகு நிறைந்த இயேசு, அன்பு நிறைந்த இயேசு, அவர் ஒளி வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உலகத்திலே வந்த நாட்களிலே துன்பப்படும் பொழுது கூட தன் பகைஞரை சபிக்காமல் தூஷிக்காமல் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்ணார்? பரிந்து பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நமக்காக பரிந்து பேச வருவர் இருக்கிறார். நம்பிக்கைன்னா பயம் நமக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் நமக்காக பரிந்து பேசுவார். தைரியமா வாழலாம் இந்த உலகத்துல. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தலை கவிழ்ந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்ய, நமக்காக பரிந்து பேச, அது சுகவீனமா இருந்தாலும் கூட கர்த்தர் பரிந்து பேசணும். எல்லா பிரச்சனைக்காக நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மிகவும் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நூலினுடைய மிக மையமான சிறப்பு, த பெஸ்ட் திங்ஸ் என்னன்னா, பெஸ்ட் திங் என்னன்னா, அவர் அன்பை அவர் வலியுறுத்துகிறார், ஃபோர்ஸ் பண்ணுவார். அன்பா இருக்கார் தேவன், நீங்களும் அன்பா இருக்க. ஃபோர்ஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம், வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு குடும்பத்துல அன்பு இல்லைங்க, இன்னைக்கு அன்பை தேட வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டுல அன்புனால என்னன்னு தெரியல. அந்த நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்த மாதிரி இருந்தது. இப்ப அந்த அன்பு இல்லை, அதெல்லாம் செத்து போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்க அன்புனா யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. இருக்கட்டும், ஆனா இந்த 5 அதிகாரங்களை நீங்க படிச்சுக்கலாம். இது அன்பை வலியுறுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த 5 அதிகாரத்துல எதிர்மறையான சொற்கள், ஆப்போசிட்ஸ் நிறைய இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது படிக்கும்போது. ஆப்போசிட்ஸ்னா என்ன?
எதிர்ப்பதம். பிரதர் கரெக்டா சொல்றீங்க, நான் மறந்துட்டேன். எதிர்ப்பதம் அதாவது ஒளினா இருள், ஒளியில் நடத்தல், இருளில் நடத்தல். புதிய கற்பனை, பழைய கற்பனை. பகைக்கிறவன், அன்பு கூறுகிறவன், நிறைய வரும் அது மாதிரி. உலகத்தின் அன்பு, பிதாவின் அன்பு, ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன், கேட்டா தரணும். ஒளிந்து போகும், நிலைத்திருக்கும். சத்தியம், பொய். கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து. மறுதளிக்கிறவன், அறிக்கையிடுகிறவன். தேவனுடைய பிள்ளை, பிசாசனுடைய பிள்ளைகள். பொல்லாதவை, பொல்லாத கிரியைகள், நீதியுள்ள கிரியைகள். மரணம், ஜீவன். தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலைத்திருக்கிறான். அன்பு கூறுகிறவன் ஜீவனிலே நிலைத்திருக்கிறான். பகை, அன்பு. தேவாவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நிறைய எழுதியிருப்பார் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பத்தி. இதெல்லாம் இப்ப தலையில வச்சுக்க டைம் பத்தாது. அடுத்து போலாம். அன்பு, பயம். குமாரனை உடையவர், குமாரன் இல்லாதவன். 16வது ஜீவனை உடையவன், ஜீவன் இல்லாதவன். 17வது மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம். இப்படி 17 எதிர்மறை சொற்கள், ஆப்போசிட்ஸ் நாம இங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த 5 அதிகாரத்திலும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். மிக முக்கியமான உட்பொருள். இப்போ எந்த பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இப்போ தெளிவான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா இருக்காது. ஆனா யோவான் மிகவும் வயது முதிர்ந்த 120 வயசு. அவர் காசா எல்லா பிள்ளைகளும் 11 வயசுக்கு வரணும். தேர்ப்பர் அவர் அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார், நிச்சயத்தை கொடுக்கிறார். பாவம் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்தி கரிக்கும். 2வது, கிறிஸ்துவுக்கு எதிரிகளாக அந்த நாட்களிலேயே அந்த கிறிஸ்துவின் ஆவி மூளைக்கு செயல்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை பகைக்கிறவன் ஆபத்தில் ஜீவிக்கிறான். நாம் யாரையும் பகைப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. நாம் யாரையும் பகைக்கவும் கூடாது. அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் இந்த நிருபத்தினுடைய தாற்பயம். மற்றவர்களை பகைக்கிறவன் பாவத்தில் இருக்கிறான். மற்றவர்களை பகைப்பது பாவம். கிறிஸ்துவின் எதிரிகளாக செயல்படும் அநேக வஞ்சிக்கிற ஆவிகள். அந்த நாட்கள்ல ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குது, இன்னொரு பக்கம் வஞ்சிக்கிற ஆவி இருக்குது. இவைகளின் மத்தியிலே திருச்சபை கலந்து போகிறது. கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. குமாரனை மறுதளிக்கிற எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. பிதாவை மறுதளிக்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு அவர் நிருபத்தில் எழுதுவார். ஓகே, நம்ம போனோம் மேல. நித்திய ஜீவனை கர்த்தர் இந்த பகுதியிலே, இந்த 5 அதிகாரத்திலே அவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம், நித்திய ஜீவனை நான் அளிப்பேன் என்பதே தேவனுடைய வாக்கு தத்துவம். ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், பாவ மன்னிப்பை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்று இந்த 5 அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். உலகம் நம்மை பகைக்கும். உலகம் நம்மை பகைப்பது நிச்சயம். நீங்க என்னதான் தேவன் நான் பஞ்சாங்கிறத கொடுத்தாலும் இவன் விஷத்தை தான் கொடுத்தான்னு சொல்லுவோம். அதுதான் உலகம். கேட்டீங்களா? நீங்க என்னதான் கொஞ்ச நாளும் அது சும்மா நாடகம் ஆகலாம் அப்படின்னு தான் சொன்ன இந்த உலகம். ஏன்னா உலகம் அப்படி இருக்கிறது. யோவான் அதை
தன்னுடைய சுவிசேஷத்திலும் கூட எழுதியிருக்கிறார். உலகம் நம்மை பகைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மை பகைக்கிறது. ஏன்னா நாம உலகத்தால் அல்ல. நாம உலகத்தால் அல்ல, அது நம்மளை நேசிக்கும். ஆனா நம்ம உலகத்துல இருந்தாலும் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் உலகத்தால் இருந்தாலும் உலகத்தால் அல்ல. ஆகவே உலகம் நம்மை பகைக்கும். அடுத்து நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கே ஒரு நிச்சயம் கொடுக்கப்படுகிறது. நாம் எதை கேட்டாலும் எதை வேணா கேட்கலாம். அப்படிதான் பிரசன்ட் பண்றாங்க. இப்ப காரை கேளு சொல்லி கொடுக்குறாங்க. இத்த கேளு, ஏன் நீ ஸ்கூட்டர்ல வரணும், நீ பெரிய கார்ல வரலாம், நீ ஏரோப்ளைன்ல போகணும், நீ பாஸ்டர்ல ப்ரீச் பண்றாங்க. இன்னும் பைபிள் தெளிவாக இந்த நிருபத்தில் யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அதை நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். நாம் கேட்பது தேவனுடைய சித்தத்துக்கு உகந்ததாக, தேவன் அதை அங்கீகரிக்கிறதாக, தேவன் அதை அனுமதித்ததாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனை தான். அல்லேலூயா. புரியுதா? எதை நீங்க பெற்றுக்கொண்டாலும் அது பிரச்சனையில முடிஞ்சிடும். ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அதை நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். நம்ம இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு எல்லாரும் என்ன ஆசை? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மேல் நோக்கி போவோம். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பாவத்தில் அவங்க நிலைச்சி அப்படி இருக்க முடியாது. ஒரு ஆட்டுக்குட்டியை சேத்துல தள்ளி விட்டாங்க, அது அந்த சேத்துல நிலைத்திருக்காது. அது குதிச்சு வெளியே ஓடி வந்து புல்லுல உருண்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் என்னவென்றால் அவர்கள் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஒரு மனிதன் பாவத்தில் நிலைத்திருக்கிறான் என்றால் அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், பாவத்தில் நிலைத்திருப்பவன் தேவனுடைய பிள்ளையாக இருப்பது எப்படி? பாவத்தில் நிலைச்சிருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஆகவே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்கிறான். பாவத்தில் அவனால நிலைச்சிருக்க முடியாது. He cannot, because he is a child of God. அவன் மனசாட்சி அவனை உணர்த்தும். அவன் கன்வின்ஸ் எடுத்துவான். அவன் பாடுபடுவான். நிம்மதி இல்லாத இருப்பான். பைபிள் சொல்லி துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படியே நம்ம இந்த நிருபத்தில் இருக்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முயற்சி செய்கிறேன். அடுத்தபடியாக இங்க தேவனை பற்றிய செய்திகள், தேவனை பற்றி நிறைய மெசேஜ் இதுல வருது. அந்த மெசேஜ்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் நம்பர் 1, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. The message from God. தேவன் ஒளியா இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மாறு தட்டி சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் இருளிலே நடவாமல் அவன் ஒளியிலே நடப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி. ஆகவே தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு இருளே இல்லை. அதாவது பாவமற்றவர், பரிசுத்த, நீதிபரர், ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அடுத்து தேவனை பற்றிய செய்தி, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏற்கனவே படிச்சுட்டோம். மூன்றாவது, பிதா, குமாரன், ஆவியானவர் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதுல ஒன்றும் அதுல 3 சாமியை விட போறீங்க. நான் மூன்றா இருக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம். இதுக்கு நானே எக்ஸாம்பிள் சொல்றேன். மாம்சத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் வெளிப்பட்டார், சரீரத்தில் இருக்கார். ஆனா 3 சொல்றார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது.
அப்புறம் சிலுவையில மறிக்கும் போது சொல்வார், பிதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிடு. அவரே ட்ரினிட்டி. கேட்டீங்களா? நம்மளும் ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றா இருக்கிறது. இணைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஆத்மாவை சரீரம் சொல்ல முடியாது, சரீரத்தை ஆத்மான்னு சொல்ல முடியாது, ஆத்மாவை ஆவின்னு சொல்ல முடியாது. இதில் எதை பிரிச்சாலும் மனுஷன் செத்து போயிடும். கேட்டீங்களா? ஆத்மாவை பிரிச்சாலும் டெட்டு, ஆவியை பிரிச்சாலும் டெட்டு. இந்த ஐஸ்வர்யனை பார்த்து என்ன சொல்ற கர்த்தர், இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். which means you are going to die tonight. அப்ப நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையது ஆகும். ஆத்மாவை எடுத்துக்கொண்டார். இந்த ஒன்ன பிரிச்சா கூட போச்சு. அதே மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒன்ன மறந்துச்சா கூட போச்சு. அந்தி கிறிஸ்து, சாத்தான். கர்த்தர் திரியேக தேவனாய் இருக்கிறார். அவரை பிரிக்கவும் முடியாது, இணைக்கவும் முடியாது. அதாவது பிதா குமாரன் ஆக மாட்டார், குமாரன் பிதா ஆக மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஆக மாட்டார், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரும் ஆக மாட்டார். மூன்றும் இணையும் பொழுதுதான் ஒரு தேவன் வருகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஆவி ஆத்மா சரீரத்தோடு இன்றைக்கு நின்று கொண்டு பேசினால் ஒரு ஆவி என்னை விட்டு போகுமானால் நான் அவ்வளவுதான் காலி. அல்லேலூயா. என் ஜீவன் போய்விடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இங்கே திருத்துவத்தை வலியுறுத்தி பேசுகிறார். அது மாத்திரமல்ல, பிதாவினிடத்திலிருந்து தான் ஜீவ வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆம், பிதாவினுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை. இந்த கிரியேஷன்ஸ்ல நாம பார்க்கிறோம். There shall be light, there was light. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவருடைய வார்த்தை என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை, ஜீவன் அளிக்கின்ற வார்த்தை. லாசர் செத்து போய் 4 நாள் ஆகும். அவனை தயவு செய்து கல்ல புரட்டாதீங்க, நாரும். ஆனா இந்த ஜீவ வார்த்தை வருகிறது. லாசர் வெளியே 4 நாள் செத்து போய் புதைக்கப்பட்ட மனிதன் உயிரோடு வந்து நிற்கின்றான். அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அவன் பேசுகிறான், போஜனம் பண்ணுகிறான், ஆண்டவரோடு மறுபடியும் ஊழியம் செய்கிறான். ஜீவ வார்த்தை தலித்தாகுமி என்று சொல்லுவார். சிறு பெண்ணே, செத்து போன பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தலித்தாகுமி, கையை which means கேட்டா ஏந்திரு என்று சொல்வார். அது உயிரோடு எழுந்து அந்த குழந்தை பேசும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை சுகம் அளிக்கும், இந்த வார்த்தை ஆறுதல் கொடுக்கும், இந்த வார்த்தை சமாதானம் கொடுக்கும், இந்த வார்த்தை நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடும், இந்த வார்த்தை பிசாசுகளை துரத்தி விடும், இந்த வார்த்தை நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கும், இந்த வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜீவ வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வருகிற தேவனை பற்றிய செய்தி, அவரே நமது பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து, பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து, தகன பலியாக ஒப்பு கொடுத்து, பிராயசித்த பலியாக ஒப்பு கொடுத்து, சுகந்த வாசனையான காணிக்கையான பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். நம் பாவத்தில் விமோசனத்தை ஏற்படுத்தி வைத்தார். நீதிமன்றராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் மனது வாசத்தை மனித பேசுகிறார். ஏற்கனவே சொன்னோம், அது மீண்டும் வருகிறார். மிக முக்கியமாக யோவான் தன்னுடைய நிருபத்திலே அவர் தேவனை பற்றி சொல்லுகிற செய்தி, ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்? நிறைய ஆன்சர்ஸ் இருக்கிறது. இழந்து போனதை தேடவும், கெட்டு போனதை ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். நிறைய இருக்கு. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆனா இவர் ரொம்ப டிஃபரெண்டா சொல்றார். பிசாசனுடைய கிரியைகளை, பிசாசனுடைய கிரியைகளை, சாசனுடைய கிரியைகளை, இருளின் அந்தகாரத்தின் கிரியைகளை
அழிக்கும்படிக்கு, டு டெஸ்ட்ராய், அதை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிலுவையிலே அவர் மறிக்கும் பொழுது பிசாசின் தலையை தன்னுடைய காலாலை நசுக்கப்பட்டார். அவனை முண்டமாக்கினார், அவனை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார், நமக்கு பரிசுத்தாவின் முத்திரையை போட்டார், அவருடைய நாமத்தை தரிப்பித்தார். தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்தார். நம்மை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் தேவனுக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்கள், தேவனை பின்பற்றுகிற ஆட்டுக்குட்டிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார்? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஸோ நிறைய நோக்கங்கள் ஆண்டவருக்கு இருந்தது. பாவைகளை ரட்சிப்பதற்காக வெளிப்பட்டார். அதே சமயத்தில் பிசாசின் கிரியை அழிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரத்தோடு பிசாசுல கட்டளை இடுவார், புறப்பட்டு போ. உடனே அதை பயந்து போடும். எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, என்னையா அது புறப்பட்டு போங்கிறாரு, அது பயந்து ஓடுது. எப்பேற்பட்ட ஒரு அப்படின்னு இவங்க பேசிவாங்க சீடர். எதிரிகள் என்ன ஆச்சரியமா இருக்கு, மறந்துவாங்க அவரை பார்த்து. வித் அத்தாரிட்டி, நாட் ஈவன் டச் தட் பர்சன், ஜஸ்ட் பை வேர்ட். சாத்தானை பார்த்து கட்டளையிடும் போது அவரை பார்க்கும்போது பயந்துது, ஓடிச்சு, நடுங்குச்சு, அழைச்சு. ஏன் இந்த வேதனைப்படுத்த ஒன்றின் வாய் தாழ்ந்து கட்டிடுச்சு. அவர் ஆமான்னார். சரி கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, இந்த பண்ணிங்கெல்லாம் மேய்ஞ்சிடுது, அங்கேயாவது போய் வாழணும். சரி போங்க அப்படிங்கிறார். பிசாசு கூட அவரை வேண்டுது. எது செய்யணும்னா பிசாசு இஷ்டத்துக்கு செய்திட முடியாது. ஆண்டவரை வேண்டிதான் பண்ணி உள்ள போகணும். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். சரி போங்க படிச்சுக்குங்க. அதுக்கு போய் அந்த கலாட்டா பண்ணி அந்த பன்றிகள்லாம் எடுத்துட்டு கடவுளை கொண்டு. ஆனால் இந்த மனிதனும் விடுதலை தருகிறான். பிசாசு பிடித்த மனிதன் இப்பொழுது தெரிந்த புத்தி உள்ளவனாக, அழகான உடை வஸ்திரம் தரித்தவனாக, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தவனாக, தேவனை நேசிக்கிறவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நம்ம மாற்றப்படுகிறார். Therefore, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகவே நம்ம சாத்தானுக்கு பயப்படலாமா? சாத்தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஏன்னா நம்ம அப்பா என்ன பண்ணாரு? பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி அவனை செய்திருக்கார். அவர் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீபா போவேன்னா இன்னைக்கு சொல்றதெல்லாம் அவுட்லைன்ஸ் தான். ஏழாவது செய்தி தேவனை பற்றி என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். மெய்யான தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இதை அறிக்கையிட வேண்டும். இன்னும் அநேகர் உண்மையான தேவன் யார் என்று அறியாதிருக்கிறார்கள். ஆகவே யோவான் அழகாக சொல்லுகிறார், இயேசு மெய்யானங்கிற வார்த்தை ரொம்ப ரேருங்க, யாருமே பேசிக்க மாட்டாங்க. மெய் பொய் உண்மைதான். ஆனா அதை என்ன மாதிரி லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இயேசு மெய்யான, அதாவது லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி இந்த கிராமர் இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மெய்யா சொல்றாங்க நிறைய பேர், ஆனா பொய் சொல்றாங்க. நிறைய பேர் மெய்யா சொல்றாங்க, ஆனா பொய்யா சொல்றாங்க. சொல்றது பொய், ஆனா அந்த ஆக்டிங் மெய்யா சொல்றப்பா. அது என் பொண்ணு நினைச்சிட்டு போய் அதுக்கு என் பொண்ணு பொய்யே பேசாது, மெய்யா சொல்றோம்ப்பா. மெய்யா இங்க அது மாதிரிதான் எழுதுற. இயேசு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். நாம் தெருவில் நின்று தைரியமாக இன்றைக்கு சாட்சி சொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவர் நித்திய ஜீவனை, அவரே நித்திய ஜீவனா இருக்கிறார். அவரே ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்துல இன்னும் யார் மெய்யான தேவன்
என்பதை அறியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடி கோடியாக உலகம் முழுவதும் 248 நாடுகள் இருக்கிறது. சுமார் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேருக்கு தேவன் யார் என்று தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாவதை பார்த்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு வரலை என்று சொன்னாரே, ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் வரலன்னா, இன்னும் இயேசுதான் மெய்யான தேவன் அநேக தேசங்கள், பிராந்தியங்கள், தீவுகள் அறியாமல் இருக்கிறது. அப்படி வந்துட்டாருன்னா எல்லாமே பாதி முக்காவாசி உலகம் நரகத்தில் போயிடும். அதற்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. எல்லாரும் மனம் திரும்பி பிழைப்பதையே தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் போய் நாம் சொல்ல வேண்டிய செய்தி, இயேசு மெய்யான தேவன். அல்லேலூயா. இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இயேசு அன்பா இருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவர் பரலோகத்தை உங்களுக்கு வெகுமதியாக கொடுக்கிறார். சிலுவை கல்லனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். அவனுக்கு என்ன கொடுத்தா இருப்பாங்க. நம்மளும் எவ்வளவு பெரிய ஜபம் தான் பண்றோம், ஒரு குட்டி ஜபம் பண்ணலாம். ஆண்டவரே இன்றைக்கு நீ, ஆண்டவரே எப்படி ஜபம் பண்ணலாம் சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தார். சின்ன ஜபம், குட்டி ஜபம். நம்ம பாட்டு 4 ஹவர் பண்றோங்க. டெய்லி ஜபம் பண்ண நேற்று ரொம்ப நேரம் ஆகி போச்சு, 3 ஹவர் பண்ணிட்டு இருந்தேன் ஜபம். எங்க ஒய்ஃபை பாவம் பார்த்து எப்ப டீ என்ன கொடுப்பாங்க, பாவம் சுதந்திரம் போடுறாங்க. ஜபம் பண்ணும்போது கொண்டாந்து வைப்பாங்க. கேட்டீங்க. ஆனா இப்ப பாருங்க, ஒரு குட்டி ஜபத்துல பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றோம். பரலோகத்தை வாங்கிட்டோம். என்ன மாதிரி கொடுத்து வச்சது. He doesn't want to live in this world. He doesn't want to escape from the cross. He doesn't want to escape from the execution, punishment. தண்டனையிலும் தப்பிக்க அவர் விரும்பவில்லை. மீண்டும் உலகத்தில் வர விரும்பவில்லை. மீண்டும் கொலை இந்த வாழ்க்கை தேவையில்லை. ஆண்டவரை உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தார். ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அவனுக்கு பரலோகத்தையே கொடுத்துட்டார், பாரடைஸை கொடுத்துட்டார். அல்லேலூயா. வாட் பாரடைஸ் என்னவா? இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒரு இது வந்தது. ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுன்னே இருந்தாங்கன்னா, சாப்பிட்டு வந்தாக்கா மீன் கொஞ்சம் நாத்தம் அடிச்சுதான். சாப்பிட்டவங்க பெரிய இடத்துல ஃபேமிலி, அதுவும் ரொம்ப ரிச் ஹோட்டல். வட சென்னையில் போய் பாண்டியாஸ் ஹோட்டல் தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் டோக்கன் போட்டு லைன் நிற்பான். பிரியாணி எங்க கூட வந்து தான் அனுப்புவாங்க. நாத்தம் அடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு குடும்பமாக இருக்காங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸருக்கு இங்கே சாப்பிட்றோம், கவர்மெண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க. நாத்தம் அடிக்குதுங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. சொல்லி ஒரு 10 நிமிஷத்துலலாம் கவர்மெண்ட்ல இருந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. அவர் பார்க்கவே மினுகிறாரு அந்த ஆஃபீஸர். அவர் போய் அந்த அழிவு போல மீன் எடுத்து மோந்து பார்த்தார். இது வந்து தப்பு தான். அப்புறமா ஹோட்டலில் செக் பண்ண போனாங்க. இந்த மட்டன் எலும்பு சாப்பிட்டு போடுவோம்ல, அதெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் பிரியாணி சொல்றது பார்த்து அந்த மோந்து பார்த்து அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? உண்மையா எனக்கு வாங்கி வருது. அவர் பார்க்க ரொம்ப பரிசுத்தமாக தான் இருக்கார். ஆளை பார்த்தாலே தெரியும். கிளீன் பர்சன், ஹைலி எஜுகேட்டட், இஸ் ஹையஸ்ட் போஸ்டர் இருக்காரு. அவர் உண்மையா சொல்றாரு. பார்த்தீங்களா, எலும்பெல்லாம் அவன் சேர்த்து வச்சிருக்கான். பண்டியா சொல்லிட்டு வர சென்னையில பெரிய இல்லாமல் என்ன ஒரு பிரியாணி நிறைய 350 ரூபாவோ 400 ரூபாவோ கேட்டீங்கன்னா. அப்புறமா 10 நாள் நண்டு, 10 நாள் இறா, 10 நாள் மீனை வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவனுடைய ஹோட்டல் ராயபுரத்தில் ஒன்று, பாம்பே ஹோட்டல், மகாராணி தேட்டர் ஒன்று, இன்னொன்று ஒன்று, எல்லாத்துக்கும் சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சுட்டு இவ்வளோ நாள் எங்களுக்கு மெயின் பிரியாணி அங்கிருந்து தான் அனுப்புவாங்க எல்லாரும். ஏன்னா அந்த பக்கம் தான் டாப் பண்ணி அருமையான வந்து எதுக்கு ஹோட்டல் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உள்ள போனா என்ன தான் இருக்குது? பாரடைஸ் இல்லை,
ஒரு ஹெல்லே இருக்குது, ஒரு ஆபத்தே இருக்குது. இந்த எவ்வளவு ஆபத்தான சாப்பாடு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உண்மையான பாரடைஸை இவன் வாங்கிட்டான். அது சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள எனக்கு பாருங்க போட்டு பாரடைஸை போட்டுக்கிறான். நம்பி போயிடாதீங்க, உள்ள பாரடைஸுக்கு உண்மையான பர்வதத்துக்கு போகணும் நம்ம. அப்ப இஸ் அ வின்னர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லறை பத்தி நான் பார்க்கும்போது இஸ் அ வின்னர். என்ன அவன் ரன்னர் இல்லை, அவன் வின்னர். கடைசி நேரத்துல இன்னொரு திருடனா தான் இருக்கிறான். நீ உண்மையான கிறிஸ்துவனா நம்ம என்ன பண்ணலாம், 3 பேரை தப்பிச்சுக்கலாம். கேட்டீங்களா? அவன் என்ன எப்படி இருப்பாரு? ஆனா இவன் பக்தி உள்ள கண்ணன். இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு அந்த ராஜ்யத்துல வரணும், இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நேரம் நமக்கு கட்டுப்படியா இல்லை. ஆகவே அது செய்தியை முடிக்கணும்னு விரும்புகிறேன். இது ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். அவுட்லைன்னா என்னது? இப்போ நான் ரோட்டில் போகும்போது ரொம்ப கியூரியாசிட்டி எனக்கு என்ன தெரியுங்களா, நியூஸ் பார்த்துட்டா பயங்கரமான ஆத்மா. ஈவன் ஃபோன் கால் வந்தால் கூட எடுக்க மாட்டேன், நியூஸை ரொம்ப வாட்ச் பண்ணேன். அதே மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது கூட அங்கே கடைகளெல்லாம் சின்ன சின்ன பெட்டி கடையிலலாம் தினத்தந்தி அவுட்லைன் போட்டு வச்சுருப்போம். நான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் துபாயில் இருக்கிறார், அது பார்க்காதே எனக்கு கண்ணு இது வண்டி போட்டாரு. அந்த அவுட்லைன்ஸை ரொம்ப துல்லியமாக பார்ப்பேன். அவுட்லைன் பார்த்தாலே விஷயம் புரிஞ்சு போச்சு. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒரே வருத்தை புரிஞ்சு போச்சு. வார் இஸ் கோயிங் ஆன். நான் அவுட்லைனில் ரொம்ப கூர்மையாக கவனிப்பேன். அது காரில் போனாலும் சரி, மோட்டர் பைக்கில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பார்க்காம போக மாட்டேன். அதை மாதிரி இன்னைக்கு பார்த்ததெல்லாம் மெசேஜ் கிடையாது. இந்த அவுட்லைன் என்னது அவுட்லைன். இது இந்த 5 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 5 அதிகாரம். எத்தனை வசனம் சொன்ன நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பெரிய ராமாயணத்தை கேட்டு ராமர் சீதையான சித்தப்பா நானும் கேட்டீங்கன்னா இப்ப ஏன்னா அதுமே வெடி கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு? வெரி குட் பிரதர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Wonderful. God will grant you good health and long life to serve Him. அப்பா நான் மறந்துட்டதை சொல்லி கொடுத்தது என்ன? எத்தனை வசனம் எண்ணி பார்க்கணும். போய் கால்குலேட்டர் எழுதிக்கிறீங்கன்னா கணக்கில் கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாம் கணக்கில் மட்டுங்க, மற்றதெல்லாம் பிள்ளைங்க கேட்டீங்களா? கணக்கு மேலே பேக் அடிப்பாங்க எங்கள் வீட்டில். மற்ற சப்ஜெக்ட்லாம் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ். பட் கணக்குனால நீங்கள் கணக்கு தெரியாட்டி பரவாயில்ல, வீட்டில் கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்க. கரெக்டாக 105 வரும். எத்தனை வார்த்தை இருக்குதுன்னு சொன்ன, எத்தனை வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் கர்த்தர் ஜீவன் அந்த வார்த்தை, எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நிருபம் எழுதப்பட்டதுன்னு சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கட்டுங்க எல்லாம் தயவுசெய்து ஏன் எழுதலாம். நீங்க பார்த்துக்க. ஆமா நீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எல்லாரும் கை தட்டுதான். கேள்விக்கு அப்படி டக்குன்னு சொல்றாரு. கேட்டீங்களா? இந்த பொண்ணை இப்பதான் அப்படி தடுவுறாங்க. என்ன அது சொன்னாரு? 2523 வார்த்தைகளை கொண்டு 105 வசனங்கள், 105 வசனங்களை கொண்டு 5000. இதெல்லாம் சொல்லணும். இன்ட்ரோடக்ஷன். மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மனுஷனா எப்படி இருக்கும்? 2 கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், தலை இருக்கும், நடக்கும். கேட்டீங்களா? லைக் தட் வி ஹேவ் டு டெல் ப்ராப்பர்லி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணி பாருங்க, வேர்ட்ஸ் எண்ணி பாருங்க. சேலஞ்ச் கட்டாயம் 2523
23 வார்த்தைகள் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வந்து மொத்தம் பைபிள் எத்தனை புத்தகம்? தயவுசெய்து ஏழ்ந்து நிற்கும் பிரதர், ரெண்டாவது இல்லை, தயவுசெய்து ஏழ்ந்து நிற்கும் ப்ளீஸ். எல்லாம் கை தட்டு டக்குன்னு சொல்றாருண்ணா. இந்த பக்கம் மூச்சுக்கிறாங்க. இது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இஞ்சி தின்ன போறேன்னு. அது தெரியாதப்ப அது வந்து பிஸ்கெட் போய் இஞ்சி எடுத்து தின்னுது. உள்ள போனப்ப ஒரே காரம், அது மூச்சு இருக்குது. இஞ்ச தின்னுட்டு ஐயோ காரம் எடுக்குது. அந்த மாதிரி இஞ்ச தின்ன போறேன்னு மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஆனா விருதர் அப்படியே சொல்லுவாங்க, பட்டாசு தீபாவளி பட்டாசு மாதிரி பட்டாசு சொல்றாரு. என்ன சொன்னான்னா அதிகமாக இருந்துட்டேன், எமோஷனல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வார்த்தை என்பதை அவர் அழகாக சொன்னார். எத்தனை வசனம் என்பதையும் அவர் முதலாவது சொன்னார். அல்லது பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு கேட்டா அதுவும் அவர் தான் பதில் சொன்னார். ஃபர்ஸ்ட் சொன்னோம், ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட். புரியுதுங்களா? எங்க அம்மா சொல்றாங்க, பந்தியில முந்திக்கும், படையில சண்டை நடக்குதுன்னா போய் எனக்கு முதல்ல நின்னுக்காத. கல்லை தச்சான மண்டை தெரியும். ஏன்னா எங்க அம்மா பயங்கரமா நான் எல்லாம் 12 பேரை ஹேண்டில் பண்ணுவாங்க. பந்தினா அங்க போடுறதெல்லாம் எதை கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் போய் உட்காந்துருவாரு, லாஸ்ட்ல போவாதுன்னு கத்தருக்கு. ஸோ அது நம்ம மறக்க முடியாத வயசா இருந்தாதான் அந்த அம்மா வேல்யூ தெரியுது. எங்க அம்மா நான் நினைக்காத நாளே இல்லை. எப்படி இந்த 12 ஆளையும் ஹேண்டில் பண்ணாங்க, மோசமான ஆளுங்க. எத்தனை இந்த 12 குழந்தைங்க அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு ஆச்சரியப்படுறோம். பந்தியில முந்திக்கும். அந்த காலத்துலலாம் இப்போ மாறிச்சு, பஃபே வந்துச்சு. அந்த காலத்தில் டேபிள் சொந்தவே சிரிப்பு வருது. அந்த டேபிள் சேர் வந்து பொண்ணு ஓடி போய் இடம் குடிப்பாங்க. அது ஸ்மால் பாய் 12 வயசு 16 வயசு ஓடுவாங்க. என்ன கல்யாணத்தில் சாப்பாடு மொழியில் எடுத்து சாப்பாடு போடுவாங்க, இடம் பிடிக்க ஓடுவாங்க. ஏன்னா சின்ன இடமா இருக்கும், குறிப்பிட்ட ரொம்ப லேட் ஆகும். 50 பேர் 50 பேரை சாப்பிடணும், அதெல்லாம் இடம். அதனால பந்தியில முந்திக்கணும், படையில அடி விடும் மேல. புரியுதா? நெப்போலியன் வந்து அவரை பத்தி படிச்சேன் நான் ஹிஸ்டரியில. த கிரேட் நெப்போலியன். அவர் வந்து என்ன பண்ணுவாரா, எப்படி அவரும் வேர்ல்டு போவதா, உலகத்தை ஜெயிக்கணும்னு அவருடைய ஆசை. படையெல்லாம் முன்னால் அனுப்பிச்சுட்டு பின்னால வருவார். ஒரு சிங்கிள் பர்சன். அதாவது சொல்றாரு, பிரான்ஸ் நாட்டு கிரீடம் அது மண்ணிலே விழுந்து கிடந்தது. என்னுடைய ஸ்குவாட், என்னுடைய பட்டயத்தால் அந்த கிரீடத்தை நான் வெட்டி என் தலையில போட்டுக்கினேன் அப்படின்றார். ஐ வின் த ரேஸ். அருமையானவர்களே, நான் நெப்போலியனுடைய பாயிண்ட் என்னன்னா, எல்லாரையும் முன்னால் அனுப்பிச்சுட்டு பின்னால தான் இருப்பேன். ரஷ்யா வரைக்கும் வின் பண்ணிட்டு வருவார். ஆனால் ரஷ்யாவில் வந்து குளிர் தாங்க முடியல, தோத்துருவாங்க. சரி, அவர் கதை அப்படியே இருந்தாலும் அந்த கதை சொன்னால் அதுவே போதும். நான் கொஞ்சம் மோசமான ஆளு. ஆகவே பந்தியில பந்தினா என்னங்க பெஸ்ட், அதை கூட சொல்ல மாட்டேன்றீங்க. பந்தியில கூட தான் பாவம், அவரை திரும்பி ஏஜினியர் கை தட்டினா அவர் கை காட்டணும். பந்தியில முந்திக்கும், படையில சிந்திக்கும். எங்க அம்மா வாயில, எங்க அம்மா சொல்லி கொடுத்த பழமொழி வாயில. அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சுட போய் அப்புறம் லேட்டா போனா அந்த காலத்துல சாப்பாட்டை போய் தண்ணியை ஊற்றுவாங்க. வறுமை நேரம் சாப்பிட்டு அந்த காலத்துல. இப்ப வறுமைன்னா என்னன்னு தெரியாது இல்ல. அப்போ வறுமை நேரம் சாப்பிடு உடனே உணவுல சாம்பார் வந்துச்சு, டக்குன்னு அது தண்ணியில கலந்துருவோம். அதனால பந்தியில முந்திக்கும், படையில இன்னைக்கும் மறுபடியும் எங்க அம்மா வாயில அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த நினைவுகள் எல்லாம், ஆலோசனைகள், படுமொழிகள் எல்லாம் பழக. எங்க அக்கா ஒரு சமயம் எங்க அம்மா இறந்தப்ப எனக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புனாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, 10,000 மைல் அட்லாண்டாவில் அனுப்புனாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? உலகத்திலேயே த பெஸ்ட் vocabulary, பெஸ்ட் லாங்குவேஜ்
பெஸ்ட் ஸ்பெல்லிங், பெஸ்ட் வேர்ட் என்னன்னா அம்மா. சொல்லுங்க, அது கூட சொல்லாதீங்க. வாழ்க்கையை கேட்டு சொல்ல பண்ணாங்க. என்னதுமா உலகத்துல பெஸ்ட் யாருமா? அது நான் அம்மா. அதை நீங்க சொல்றதை பார்த்தா நான் பிரசவம் பண்றேன், நான் கூட புத்தகம் இல்லாத போயிடும் போறது. என்ன சொல்லுங்க, பெஸ்ட் வார்த்தை என்னது உலகத்துல? அத்தான். அவர் மண்ணி அடிப்பாரு. நீங்க வேற அத்தான் அத்தான், நீங்க அத்தானாவது பொத்தானாவது. மெயினான உலகத்துல பெஸ்ட் வார்த்தை என்னது? நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளவு இது கம்மி சத்தம், கம்மி. படி உலகத்துல பெஸ்ட் வேர்ட் என்னது? அம்மாவை 12வது உயிர் பெயர் சொன்னோம். இந்த குழந்தை கண்ணுக்குட்டி போட்டதோம்னா அது கூட அம்மான்னு தான் கத்துது. என்னது? கண்ணுக்குட்டி போட்டதுமா அந்த கண்ணுக்குட்டி ஃபர்ஸ்ட் வேர்டு கத்துங்க அம்மா. இந்த ஆடு கூட கத்துது அம்மா. அம்மாவை எல்லாம் உயர்த்தி பிடிக்கணும். அல்லையா? கொண்டாட்டியை உயர்த்தி பிடிக்க போறீங்க. ரொம்ப வெயிட் வேற. இப்ப சாதாரண கல்யாணம் ஆகும்போது ரொம்ப வெயிட் ஆகும். கேட்டீங்களா? ஸோ அந்த உயர்த்தி பிடிக்க போறீங்க. நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டியது அம்மா. பிரைஸ் தான். ஏன்னா ஆண்டவர் கூட இந்த பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்றீங்களா? நீங்க கட்டாயம் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, அருமையானவங்க. அருமையானவங்க இன்னைக்கு படிச்சதெல்லாம் அவுட்லைன் தான். இந்த பெஸ்ட் லைன் வந்து அடுத்து தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோற்றம். நீ படிச்சது யோவான் எழுதின 1ஆம் நிருபத்தின் 5 அதிகாரத்தின் அவுட்லைன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த 3 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஃபெலோஷிப், ஐக்கியம். நம்பர் 2 நிலைத்திருத்தல். நம்பர் 3 தேவனோடு நடத்தல். எல்லாம் கை தட்டுங்க. தி பெஸ்ட், த மோஸ்ட் ஸ்பெல்டு என்னன்னா ஐக்கியம், ஃபெலோஷிப். செகண்ட் நிலைத்திருத்தல். 3வது தேவனோடு நடத்தல். ஒளியில் நடத்தல், தேவனோடு நடத்தல். நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் அதான, தேவனோடு தான் நம்ம நடக்க போறோம். நம்ம இல்லையா? அதுலயே சந்தேகமா? அதுல கூட சந்தேகமா? நம்ம சந்தேகமா கடைசி நம்முடைய வாழ்க்கை தேவனோடு நடத்தல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம தான் தேவனோடு நடப்போம். வெண் வஸ்திரம் தரிப்போம், தேவனோடு நடப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவுட்லைன் மாத்திரம் உங்களுக்கு சொன்னது எனக்கு மனசுக்கு அர்த்தமா இருக்குது. மீதி இருக்கிற செய்திக்கு நான் அப்புறமா பார்த்தா சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.